இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் புக் செய்வது எப்படி என்பதை பற்றியும் மற்றும் நீங்கள் எல்பிஜி சிலிண்டர் ஒரு சிலிண்டர் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மானியம் 330 ரூபாய் கிடைக்கும். அந்த மானியம் வருதா இல்லையா, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் சிலிண்டர் புக் பண்ணால் உங்களுக்கான எஸ்எம்எஸ் ரிப்ளை வரலன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் புக் ஆகலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எல்பிஜி சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு தற்போது இந்தியன் கேஸ், ஹெச்பி கேஸ், பாரத் கேஸ் எதாக இருந்தாலும் புதிய நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ், இந்தியன் கேஸ், ஹெச்பி கேஸ் மூணுக்குமான நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் பாரத் கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணுறதுக்கு 1800222434 நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்தியன் கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக வந்து 75888824 நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும் வாட்ஸ்அப்பில். ஹெச்பி கேஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக 9222201122 நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். இதுவே மிஸ்ட் கால் கொடுத்து நீங்கள் புக் பண்ண நினச்சிங்கன்னா பாரத் கேஸ்க்கு வந்து 7710955555 நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுக்கணும். இந்தியன் கேஸாக இருந்தால் 8454955555 நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுத்தீங்கன்னா சிலிண்டர் புக் ஆகிடும். ஹெச்பி கேஸாக இருந்தால் 9493602222 நம்பருக்கு மிஸ்ட் கால் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இதுவே ஐவிஆர்எஸ் மூலமாக நீங்கள் புக் பண்ண நினச்சிங்கன்னா 7715012345 நம்பர் வந்து பாரத் கேஸ்க்கும் 7718955555 நம்பரு இந்தியன் கேஸ்க்கும். இதுவே ஹெச்பி கேஸாக இருந்தால் 8888234556 நம்பருக்கு ஹெச்பி கேஸும் ஐவிஆர்எஸ் மூலமாக புக் பண்ணலாம். அடுத்ததாக அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் வந்து ஹலோ பிபிஎஸ்எல்ற ஆப் யூஸ் பண்ணி பாரத் கேஸ் புக் பண்ணிக்கலாம். இந்தியன் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துபவர்கள் இந்தியன் ஆயில் ஓன்ற மொபைல் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஹெச்பி கேஸ் பயன்படுத்துபவர்கள் ஹெச்பி பேன்ற மொபைல் ஆப் மூலமாக புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட்கான லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. பாரத் கேஸாக இருந்தால் myebaratgas.com வெப்சைட் மூலமாக புக் பண்ணலாம். இந்தியன் கேஸாக இருந்தால் cx.indianoil.in வெப்சைட் மூலமாக போயிட்டு இந்தியன் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணலாம். ஹெச்பி கேஸாக இருந்தால் myhpgas.in வெப்சைட் மூலமாக புக் பண்ணலான்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இப்போ புது நம்பர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் மூலமாக நீங்கள் ஈஸியாக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் புக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இகேவிசி அப்டேட் பண்ணிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கான மானியம் கிடைக்கும். நீங்கள் வந்து இதற்கான கேஸ் ஏஜென்சியில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதில் ஆதார் கார்டு நம்பர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதும், கேவிசி அப்டேட் ஆகிடும். அதன் பிறகு ஒரு சிலிண்டர் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா மானியமாக 330 கிடைக்கும். வருடத்திற்கு 12 சிலிண்டருக்கு கொடுக்குறாங்க. இந்த மானியம் வருதா இல்லையா அதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணலாம். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போய்ட்டு மை எல்பிஜின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அதுக்கு பார்த்தீங்கன்னா சிஎக்ஸ் இந்தியன் ஆயில்னு சொல்லியிருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். வீல நேரம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிவ் யுவர் ஃபீட்பேக் ஆன்லைன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எல்பிஜின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்தியன் கேஸ் செக் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்தடுத்த வீடியோவில் பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சப்சிடி ரிலேட்டட் பார்க்கலன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே சப்சிடி நாட் ரிசீவ், ஆதார் லிங்கிங் ஸ்டேட்டஸ், ஆதார் கார்டு ரிலேட்டட் இஷ்யூன்னு இருக்கும். நீங்கள் வந்து சப்சிடி நாட் ரிசீவ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களை எல்பிஜி சிலிண்டரோட லிங்கான மொபைல் நம்பர் அப்படி இல்லைனா எல்பிஜி ஐடி ரெண்டில் ஒன்று என்டர் பண்ணி சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், லிங்கான மொபைல் நம்பர், இமெயில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா செலக்ட் த டிரான்சாக்ஷன் யூ வாண்ட் டு மேப் வித் எஸ்ஆர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு சீரியல் நம்பர், ஆர்டர் நம்பர், நீங்கள் எல்பிஜி சிலிண்டர் ஆர்டர் பண்ண டேட், எவ்வளோ குவாலிட்டி ஆர்டர் பண்ணிக்கிங்க, 1 டெலிவரி பண்ண டேட், சப்சிடி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 330 ரூபா வந்திருக்கு. கேஷ் மெமோ நம்பர், கேஷ் மெமோ டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு 330 அமௌண்ட் காட்டாலே 2 to 3 டேஸ்லேயே வந்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். இதில் ஒரு சில பேருக்கு வந்து 30 ரூபாய் அந்த மாதிரி ஷோ ஆகும். அவங்களும் வந்து ஆதார் கார்டு சரியாக லிங்க் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அப்படின்னா பிஎம் உஜ்வாலா ஸ்கீமில் எல்பிஜி சிலிண்டர் வாங்கியிருக்க மாட்டாங்க. நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மட்டும் ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி எல்பிஜி கனெக்ஷன் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மானியம் கிடைக்கும். இதுதான் எல்பிஜி கேஸ் சிலிண்டருக்கான மானியம் உங்களுக்கு வருதா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான மெத்தட்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.